என்ன கோவில் பார்த்தீங்கன்னா கோதண்டராமர் திருக்கோவில் நம்ம ராமநாதபுரம் பக்கத்தில் இருக்குது. இது என்னன்னா நம்ம ராவணரை கொண்டுட்ட பிறகு விபீஷ்ணருக்கு இலங்கை மன்னரை முடிசூட்டிய இடம் தான் இது. இதுதான் வந்து கோதண்டராமர் கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா இயற்கை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இந்த கோவிலில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரங்கள் நிறைய இருக்குது. அதாவது நம்ம கை குழந்தைகள், சில்ட்ரன்ஸ் அப்புறம் வந்து வயசானவங்க இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா வெயில் சமாளிக்க முடியாது. ஸோ அந்த வெயில் சமாளிக்கிறதுக்காக இங்கே நிறைய வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சூழ்ந்த மரங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கேயே பார்த்திங்கன்னா வந்து இளநீர், இயற்கையான இளநீர் இருக்குது, நுங்கு இருந்தது. அப்புறம் வந்து டீ, காஃபீஸு, ஜூஸு, ஐஸ்கிரீம்ஸ் இதை போலலாம் அங்கே விற்றுட்ருக்காங்க. நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். முக்கியமாக இதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த கோவிலுக்கு படிக்கட்டில் ஏறி தான் போகணும். ஸோ இந்த கோவிலை நீங்கள் எப்படி ரீச் பண்ணணும், ராமேஸ்வரத்தில் இந்த கோவிலை எப்படி நீங்கள் ரீச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ராமேஸ்வரத்துலேயே நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. ஆட்டோவும் பேக்கேஜஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு வருதான்னு எனக்கு தெரியல. ஆட்டோ பேக்கேஜஸ் இருக்குது. ஆட்டோ வந்து 1200 சார்ஜ் பண்ணுறாங்க. கோதண்டராமர் டெம்பிள், பாம்பன் பாலம், அந்த அரிச்சல் முனை, தனுஷ்கோடி, அப்புறம் வந்து ஃப்ளோட்டிங் ஸ்டோன் இந்த இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு இவங்க வந்து 1200 சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் அப்படி தான் வந்து ஆட்டோவில் வந்தோம். முக்கியமாக என்னென்னா 6 மணிக்கு மேலே இங்கே அலௌட் இல்லைன்னு சொன்னாங்க. பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நேவியோட அவங்க கண்ட்ரோலில் வந்துருமா. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 2 கடல்களும் இணைக்கக்கூடிய இடம். எங்களாலேயே வந்து அங்கே பேசணுன்னு பார்த்தா எங்களால் அந்த விளாக் பண்ணவே முடியல. கடலோட அலைகள் வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக இருந்தது. ஒரு பக்கம் சாஃப்டாக, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ போகிற பகுதி சாஃப்டாக இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப அலைகள் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே வந்து எங்களால் பேச முடியல. அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நாங்கள் கூடிய விரைவில் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங், கீப் ஆன் சப்போர்ட்டர்ஸ். எங்களுடைய மற்ற சேனல் பிஸ்னஸ் ஸ்கிரீன் வெல்ஃபேர் அசோசியேஷன், நம்பர் 1 சீஃப் மினிஸ்டர் M.K. ஸ்டாலின், சிவசக்தி டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட், நம்மாழ்வார்பேட். ஸோ இந்த சேனலுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுவும் எங்களுடைய சேனல், இந்த சேனலுக்கான சப்பில் வந்து கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். ஹேவ் அ நைஸ் டே. பை. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரொட்டேரியன் விஜயலட்சுமி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். வந்தீங்கன்னா அங்கேயே பேக்கேஜஸ், டூர் பேக்கேஜஸ் சொல்லிட்டு ஆட்டோவும் இருக்குது. ஸோ அவங்க ஆட்டோவில் பார்த்திங்கன்னா 1200 பே பண்ணிங்கன்னா வந்து முக்கியமான நம்மளுடைய கோதண்டராமர் டெம்பிள், அரிச்சல் முனை, தனுஷ்கோடி இந்த மாதிரி நிறைய இடங்கள், ஒரு 5-6 இடங்கள் வச்சுருக்காங்க. அதில் இது ஒன் ஆஃப் த பிளேஸ். நீங்கள் ஆட்டோவில் வரலாம். இல்லை, ஈவினிங் 6க்கு மேலே அலௌட் இல்லைன்னு சொன்னாங்க.